அமெரிக்கா அவங்களோட பெர்சனல் நிலைமை ப்ளஸ் வளைகுடால அவங்க நிலைமை நம்பர் 1. நம்பர் 2 வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்குமான அந்த உறவுல என்ன நடந்திருக்கு, இது நம்பர் 2. இப்படி பிரிச்சுக்கும். நம்பர் 3 வந்து சவுதி அரேபியா அதோட நிலைமை என்ன. ஓகே, நம்பர் 3 இந்த மாதிரி பிரிச்சு சவுதி அப்படின்னு சொல்லியாச்சும் ஆட்டோமேட்டிக் மத்திய கிழக்கினுடைய அந்த ஃபேஸ் வேல்யூ மாறி அது ஒண்ணு. அது உண்மைதானே? உண்மை. இதுவரைக்கும் உள்ள விஷயத்தை டோட்டலா மாறி இருக்கு. ஃபுல்லா மாறி போச்சு. இன்னைக்கு யாருமே கேட்க நாதி இல்லாம இருந்தார் அமெரிக்கா. இது போன வருஷம் நேற்று ஒரு கட்டுரையார எழுதுறாரு ஒரு வார்த்தை, அமெரிக்காவை இவ்வளவு கீழே இறக்கி விட்ட மகா வரலாற்று பெருமை இருந்தார். அமெரிக்காட்ட ஆயுதம் இல்லையா அப்படி சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் கூடி சீக்கிரம் அடிக்க போறாங்க அப்படிங்கிறது தான். இல்லை, அடிக்கலாம்னு வச்சுக்கிடுங்களேன். அடிச்சாலும் ஈரான் தாங்கும். விஷயம் என்னன்னா, ஏன்னா ஈரானுடைய நிலவியல் அமைப்பு அப்படி இருக்கு. ஆனா ஈரான் தாங்க முடியாத, எந்திரிக்க முடியாத அளவுக்கு இவர்கள் இஸ்லாம் பத்தி பேசுறாங்க. யாரு? இந்த துருக்கி, UAE, இவர்கள் அனைவருமே, சவுதி அரேபியா, எல்லாருமே ஏதாவது வழியில யூதர்களுக்கு ஆதரவாகத்தானே இருக்காங்க. நேயர்களே, தற்போது சர்வதேச பகுப்பாய்வாளர் தோழர் கஸ்ஸாலியோடு நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்ம ஈரான் அமெரிக்க போர்களின் மத்திய கிழக்கில் என்ன நடக்கிறது பேசுவோம் சார். வாங்க. சார், இப்போ நிலவரம் என்ன சார்? இப்போ அக்ரிமெண்ட் போட போறாங்க, அது இதெல்லாம் போயிட்டு இருக்கு. போர் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய கைகள் வலுவாகி இருக்கிறது உலக அளவுல தெரிஞ்சது. முஜிதபா கமேனி உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? இதை எப்படி பிரிக்கணும்னா, அமெரிக்கா அவங்களோட பெர்சனல் நிலைமை பிளஸ் வளைகுடால அவங்க நிலைமை நம்பர் 1. நம்பர் 2 வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்குமான அந்த உறவுல என்ன நடந்திருக்கு, இது நம்பர் 2. இப்படி பிரிச்சுக்கும். நம்பர் 3 வந்து சவுதி அரேபியா அதோட நிலைமை என்ன. ஓகே, நம்பர் 3 இந்த மாதிரி பிரிச்சு சவுதி அப்படின்னு சொல்லியாச்சும் ஆட்டோமேட்டிக்கா ஹூத்திஸ் வந்துடுவாங்க, ஏமன் ஹூத்திஸ் வந்துடுவாங்க. இந்த 3 இப்படி தனித்தனியா பிரிச்சு பார்த்தோம்னா நம்பர் 1 2 விதமா பார்க்கப்படுது. அமெரிக்கா ரொம்ப இறங்கி வந்திருக்கு. முன்னாடி வெட்டிடுவேன், குத்திடுவேன், ஒழுங்கு இது இப்போ கையெழுத்து போறியா இல்லையா, மூஞ்சி உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமா அடி வாங்கி இறங்கி வந்து இப்போ நாங்கள் கையெழுத்து போட போறோம், ஈரான் நல்லவங்க தான், ஆனா கொஞ்சம் பிடிவாதமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ திரும்பவும் 30 நாள்ல இருந்து 60 நாள் வரைக்கும் ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் போடுறதுக்கு தயாராயிட்டோம் அப்படின்னு அமெரிக்கா வாலண்டரியா சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அதுல இவங்க என்ன சொல்றாங்க, நாங்களும் எப்பவுமே பிடிவாதமா இல்லை. ஈரான் சொல்றது, நீங்க நம்பர் 1 இங்க குறுக்க படுத்து கிடைக்கீங்கல்ல, ஓமான், கல்ஃப் ஆஃப் ஓமான்ல, ஓமான் வளைகுடால, அந்த இதெல்லாம் நீங்க கிளம்புங்க. அதுக்கப்புறம் எங்க இதை நாங்க டிசைட் பண்ணிக்க, நாங்க ஓமானோட எல்லாமே அக்ரிமெண்ட் எல்லாம் கிட்டத்தட்ட கையெழுத்து ஆயிடுச்சு, நாங்க பாத்துக்கிறோம். எங்க வீட்டுக்குள்ள உள் வீட்டுக்குள்ள விவகாரத்தை நீங்க 10,000 கிலோமீட்டர் தாண்டி நீங்க யாரு பண்றதுக்கு? அதான் உண்மை. ஏன்னா நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஓகே, நீ போயிட்டாலே எல்லாம் சரியாயிரும், அவ்வளவுதான் விஷயம். அதாவது இங்க மட்டும் இல்ல, நீ எங்கெல்லாம் காயல் வைக்கிற விளங்காது. அதாவது இந்த இதுல உதாரணத்துக்கு ஒரு படத்தை சொல்லிடுவோம். சிங்கம்னு ஒரு படம் வந்துச்சு. அப்போ ஈசிஆர்ல ஒருத்தர் வீடு கட்டுவார். அப்போ வில்லனா இருக்கக்கூடிய பிரகாஷ் ராஜ் கேட்பாரு, இங்க பாருங்க, நாங்க இந்த ஏரியால இருக்கோம், நீங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, யாராவது உங்களை மிரட்டாங்க, பிரச்சனை வந்துச்சு என்கிட்ட சொல்லுங்க, நாங்க கொஞ்சம் பாத்துக்கிறோம். எங்களுக்கு என்னங்க பிரச்சனை வரப்போகுது, யாருங்க மிரட்ட போறா? இல்ல, வருவாங்க, ஒருவேளை வந்தா இவெல்லாம் வரமாட்டாங்க, வருவாங்கன்னு சொல்றேன், நான் தாயா பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த படத்துல. அது அப்படியே பொருத்தி பாருங்க அமெரிக்காவோடது. ஓகே, அப்போ நீங்க இங்க நாங்க பிரச்சனை பண்ணுவோம், நீங்க பிரச்சனை பண்ணி நான் அடிப்பேன் திரும்ப, இப்படி வந்துருச்சா? இப்போ அமெரிக்காவோட கை இறங்கி இருக்கு, டோட்டலா இறங்கி இருக்கு. அது போக ஏகப்பட்ட காணொலி வந்துருச்சு, உலகம் பூரா சுத்திருச்சு. அமெரிக்காட்ட தாக்கக்கூடிய ஆயுதங்களும் குறைவு, டொமஹாக் முதற்கொண்டு தடுத்து தாக்கக்கூடிய ஆயுதங்களும் குறைஞ்சு போச்சு. எது? பேட்ரியாட்டு அண்டு தாடு, அதோட மிசைல். அப்போ இதுக்கு இம்மிடியேட்டா ஏற்கனவே பேசியிருக்கோம், லாக்ஹீட் மார்ட்டின் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷத்துல 1000 மிசைல் வேணும் கேட்டாங்க, இப்போ 2000 மிசைல் வேணும் கேட்குறாங்க அப்படின்னு பயங்கரமா திரும்ப எது வந்தாலும் 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். அவங்க முன்னாடி அவங்க சொன்ன கணக்கு என்ன, 1000 இன்டர்செப்டார் மிசைல் தயாரிக்கிறதுக்கு 3 வருஷம். இப்போ லாக்ஹீட் மார்ட்டின்ல பிரஷர் கொடுக்கும் 1 இயர்ல 2000 கேட்குறாங்க. இப்போ முதல்ல 1000 கேட்டாங்க, இப்போ 2000 கேட்குறாங்க. அவங்களும் சரி சொல்லி காசு வந்தா ஓகேன்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணுவாங்க, வச்சுக்குவோம். இப்போ இந்த மாதிரி இடத்துல நாங்கள் அக்ரிமெண்ட், பீஸ் அக்ரிமெண்ட்டுக்கு தயாராயிட்டோம் அப்படின்ற இடத்துல நம்பர் 1 இஸ்ரேலை அவன் கலந்துக்கவே இல்லை.
அப்போ இஸ்ரேல் வந்து அங்க இப்போ வரைக்கும் காசால அடிக்கிறான், லெபனான்ல அடிக்கிறான், அதை பத்தி கலந்துக்கவே இல்லை. இஸ்ரேல் வந்து என்ன சொல்லிட்டாங்க, அவங்க பார்ட் என்னதுன்னா, நாங்க இனிமே இண்டிபெண்டா பாத்துக்கோம், கூடி சீக்கிரம் நாங்க சோலோவா ஈரானை தாக்க போறோம். போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு ஆ. காசாவுல அமெரிக்கா ஒரு திட்டம் கொண்டு வந்தது. ஆமா ஆயுத முனிப்புக்கு ஹமேஸ் வைக்கணும், ஆமா இஸ்ரேல் படிப்படியாக வெளியேறணும். ஆமா, ஆனால் இப்ப அமெரிக்காவினுடைய இதை அவர் எதிர்த்து விட்டார். டோட்டலா நிராகரிச்சுதான். அமெரிக்காவுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இந்த இல்லைங்கிற விஷயத்துல லெவலுக்கு காசால வேற யாரும், அதுவும் துருக்கி, சவுதி அரேபியா, எகிப்து, இவங்க எல்லாம் வந்து உள்ள வந்து உட்காந்துருப்பாங்க. நாங்க வந்து பாத்துக்கிட்டு இருப்போமா, இது எங்களோட இடம், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க யாரும் வர, நான் இதை வந்து நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு அமெரிக்காவை எதிர்த்து ரிஜெக்ட் பண்ணி ஒரு பக்கம் அப்படி சொன்னது வந்து இவங்க ஆடுகிற நாடகம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் சொல்லிட்டு அடிக்கிறாங்க. நாடகம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக மத்திய கிழக்கினுடைய அந்த ஃபேஸ் வேல்யூ மாறி இருக்கு. அது ஒண்ணு, அது உண்மைதானே? உண்மை. இதுவரைக்கும் உள்ள விஷயத்தை டோட்டலா மாறி இருக்கு, ஃபுல்லா மாறி போச்சு. இன்னைக்கு யாருமே கேட்க நாதி இல்லாம இருந்தார்ல அமெரிக்கா. இது போன வருஷம் நேற்று ஒரு கட்டுரையார எழுதுறாரு ஒரு வார்த்தை, அமெரிக்காவை இவ்வளவு கீழே இறக்கி விட்ட மகா வரலாற்று பெருமை இவருக்கு தான். அமெரிக்கா வந்து இனிமே சோழதான்ப்பா, நான் எங்கேயும் வந்து உரண்டை இழுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்போ இதுல ரொம்ப இதை பத்தி பேசும்போது என்னன்னா, இங்க அமெரிக்கா இங்க வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது. ஆனா இன்னொரு கான்ஸ்பிரசி ஒன்று இருக்கு, தியரி ஒன்று இருக்கு. இங்க புலி பதுங்குது. இதை பத்தி நம்ம நேற்று கசாலிட்டி கோர்ல வேற பேசியிருக்கோம். இது ஏன்னா டீட்டெயில் எடுக்கும்போது இந்த மாதிரியும் என்கிட்ட ஐயோ இல்லையா ஏய் தொலைச்சு போடுவேன், இருக்கு என்கிட்ட ஆயுதம் இருக்கு, சொல்லாது, அப்படி சொல்லாது, இப்படி சொல்லான்னு சொல்லி எல்லாம் வந்து செட்டப் பண்ணி வச்சு சவுதி அரேபியா, இஸ்ரேலு, ஈரானு, ஈராக்கு, மற்ற எல்லா நாடுகளும் அப்பா அமெரிக்காவில் வந்து ஆயுதம் குறைஞ்சி வச்சான்ப்பா அப்படின்னு ரிலாக்ஸாக உட்காரும் போது போட்டு மொத்தமாக சாத்துறதுக்கு ஏற்கனவே 1 மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடியே அங்கே யூரோப்பியன் யூனியன் இருக்குல்ல, அங்கே வந்து நிறைச்சி வச்சிருக்காங்க அவங்களோட ஆயுதங்களை. இதை வந்து இடையில வந்து இந்த ஆள் என்ன சொன்னாரு, நம்ம செலன்ஸ்கி, எங்களுக்கு பேட்ரியாட் மிசைல் தேவைப்படுது, ஓகே, இன்டர்செப்டார் மிசைல், நாங்க ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுங்க, பெர்மிஷன் கொடுக்கணும், கொடுங்க கேட்டாரு, கொடுக்கவே இல்லை. கடைசி அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு தேவை, ரஷ்யா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட இருந்து ஆயுதம்லாம் இருக்கு, ஆனா தர்றதுக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லி எப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவை குற்றஞ்சாட்டுறாரு. அது என்னன்னா, இதெல்லாம் வந்து மொத்தத்துக்கு இவங்களோட நாடகம், இது இல்ல இங்கிட்ட இருக்கு, இது இல்ல அப்படின்னு சொல்லி குழப்பி விட்டு அமெரிக்காட்ட ஆயுதம் இல்லையா அப்படி சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் கூடி சீக்கிரம் அடிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் இல்லை. அடிக்கலாம்னு வச்சுக்கிடுங்களேன், அடிச்சாலும் ஈரான் தாங்கும். விஷயம் என்னன்னா, ஏன்னா ஈரானுடைய நிலவியல் அமைப்பு அப்படி இருக்கு. ஆனா ஈரான் தாங்க முடியாத, எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடிக்க போறதா தகவல். இப்படி சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க, அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க, அடிக்க போறதா இல்ல. 13 நாள் தொடர்ந்து வர அடிச்சாங்க, 42 நாள் அடிச்சு முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் இடையில அடிச்சாச்சு, அதுக்கப்புறம் 13 நாள் தொடர்ந்து அடிச்சாச்சு, ஹெர்மூஸ்ல அடின்னு அடிச்சாச்சு. இப்ப ஒரே பாக்கி டான் கெயின் என்ன சொல்லிட்டாருன்னா, குண்டு போட்டு பிரயோஜனம் இல்ல, உள்ள இறங்கணும். உள்ள இறங்குறதுக்கு 10 லட்சம் ஃபோர்ஸ் தேவை, உள்ள இறங்குனா எலும்பும் மிஞ்சாது. இன்னொன்னு, 4 நாளைக்கு முன்னாடி கஷிம் ஐலாண்ட்ல உள்ள இறங்குறதுக்காக கப்பல்ல வந்தாங்க, கப்பல்ல அடிச்சு விரட்டினாங்க, கஷிம் ஐலாண்ட்ல வரக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் நடந்துச்சு. சரி, இது ஒரு பக்கம். இப்போ அப்படியே வந்து நம்ம இஸ்ரேல் பக்கம் வந்தோம்னா, இஸ்ரேல் வந்து பயங்கரமா என்ன பண்றதுன்னு தெரியாம, யார்கிட்ட சேர்றது யார்கிட்ட சேர வேண்டாம்னு தெரியாம பயங்கரமா பிரச்சனை இருக்காங்க. இந்த பிரச்சனை வந்து வெறும் இஸ்ரேல் அடி வாங்குறது மட்டும் இல்ல, துபாய் அடி வாங்குது. துபாயில உள்ள கட்டமைப்புல இஸ்ரேலோட காசு எக்கச்சக்கமா இருக்கு. அங்க இருக்கிற டிஐஎஃப்சியா இருக்கட்டும், இப்ப சமீபத்துல ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி இந்த இடம் ஜபலடி போர்ட் அடி வாங்குச்சு. துபாயில பர்டிகுலர் சொல்லி அடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து இஸ்ரேல் அடிக்கிறாங்க, துபாய் அடிக்கல. அது ஏன்னா அதுல டீட்டெயில், ஏன்னா அவங்க 2 பேருமே பார்ட்னர்ஸ் தானே, பெரிய அளவுக்கு பார்ட்னர். இன்னைக்கு இல்லையா தங்கத்தை கடத்திட்டு வர்றாங்க. என்ன சொல்றாங்க, எங்க இருந்து அந்த பக்கம் ஒரு நாடு ஒண்ணு இருக்கு, இது நம்ம சூடான்ல, இன்னொரு பக்கம் சோமாலிலேண்ட். ஆமா, சோமாலிலேண்ட் இவங்க தான் சூடான்லயும் இருக்கு, சூடான்லயும் பண்றாங்க, சோமாலிலேண்ட்லயும் பண்றாங்க, நைஜீரியாலயும் பண்றாங்க. எனக்கு அதுல எல்லாத்தையும் காசு போற அங்க கொஞ்சம் கொடுத்து அங்க வந்து கலவரம் உண்டு பண்ணி கிட்டத்தட்ட 130 டன் அரச படைகளுக்கு எதிரான SMR, அதாவது துணை ராணுவம், அது பெரிய ராணுவம். ஆமா, ராணுவம், துணை ராணுவம். மொத்த கவர்மெண்ட் அரசு படைகளுக்கு சோமாலியாவுக்கு யார் ஆதரவு கொடுக்குறா? சவுதி அரேபியா. ஆமா, இவர்கள் எல்லாருமே ரெபல்ஸ்க்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க. இப்போ ஏமன்ல STC, PLC வந்து அரசு படை, PLC லீக் கிளப், லீக் கிளப் வந்து சவுதி அரேபியா, சவுதி. இவன்
அவன் கலவரம் பண்றவனுக்கு சதர்ன் டிரான்சிஸ் கவுன்சில். ஆமா, யுஏஇ. ஏன் தெரியுமா? இதே நேரம் தான் சோமாலிலேண்ட்ல அதே மாதிரி சூடான் அது மாதிரி இவங்க வந்து எல்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அடிக்கிறது பூரா இவன் சொல்லி சொல்லி வச்சு அடிக்கிறது பூரா துபாயில் அடிக்கிறான்னா இஸ்ரேலுக்கு வலிக்குது. ஸோ இது இஸ்ரேலோட கண்டிஷன். அதுக்கப்புறம் அந்த இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிட்டாங்க, காசா இந்த மாதிரி நீங்க வந்து போர்ட் ஆஃபீஸ் எல்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் நம்ம ஒத்துக்க முடியாது, ரிஜெக்டட் அப்படின்னு லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க நெதன்யாகு. ஓகே, நெதன்யாவுக்கு பெரிய பிரச்சனை என்ன, அடுத்த மாதம் அக்டோபரில் வந்து எலெக்ஷன் வருது. அது வரைக்கும் வந்து இவங்க அடிக்காமல் இருக்கான். பட் சோலோவை அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு வாட்டி அடிச்சாங்கன்னா திரும்பி வந்து ஒன்று இஸ்ரேல் வந்து டோட்டலாக காலி ஆயிரும், நெதன்யாகு செத்து போவான். இந்த மாதிரி ஆயிரும், டோட்டலாக அப்படி ஆயிரும். டோட்டலாகவே ஆச்சு அப்படின்னா ஒன்று மொத்தத்துக்கு இஸ்ரேல் முடிஞ்சு போயிடும். இஸ்ரேல் முடிஞ்சுன்னா அமெரிக்கா வந்து இன்னும் முடிஞ்சிடும் டோட்டலாக. இது இப்போ சவுதி அரேபியா எடுத்துக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னா, சவுதி அரேபியா வரலாறு காணாத அளவுக்கு ஆட்டம் கண்டிருக்காங்க. ஓகே, நேற்று ஜுபைல்னு ஒரு ஏரியா, ஏன்னா அந்த ஜுபைல் ஏரியா நான் வந்து அங்கே 2 வருஷம் அங்கே இருந்தேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சவுதி மெத்தனால் கம்பெனி அர்ராசி அப்படின்னு ஒரு பெரிய கம்பெனி. அது வந்து எப்படின்னா ராயல் கமிஷன் சொல்லி ஒரு பெரிய ஏரியா. அதில் உள்ளுக்குள்ளே வந்து வெளியே இருந்து யாரும் வந்து உள்ளே வர முடியாது, ட்ரோன் பறக்க முடியாது, ஹெலிகாப்டர் பறக்க முடியாது, ரோட்டில் வர முடியாது அப்படின்னு பயங்கரமான ஏரியா. உள்ளே போனோம்னா அங்கேருந்து கேஸ், யூரியா தயாரிக்கிறது, அப்புறம் மெத்தனால் தயாரிக்கிறது, நாஃப்தா தயாரிக்கிறது, அப்புறம் ஹதீத் அப்படின்னு சொல்லி ஸ்டீல் கம்பெனி. அதுக்கப்புறம் வந்து நம்ம பின்லாடின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க பார்த்தா ஸ்டீல் ஸ்ட்ரக்சரு. இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னு சொல்கிறேன் கேளுங்க. அதாவது இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் நீளத்துக்கு, அப்புறம் அகலத்துக்கு வந்து அந்த ரோடுன்னு எப்படி ஒரு 150 அடி அகலத்துக்கு, அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டீல் ஸ்ட்ரக்சரை கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் கப்பலில் ஏற்றி வெளியில் கொண்டு போவாங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய பிரம்மாண்ட செக்ஷன் நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படியே ராயல் கமிஷன் வந்து அது எல்லாமே யான்பு வந்து ரிஃபைனரி மேஜராக, இங்கே வந்து பை ப்ராடக்ட். இதில் நேற்று ஜுபைலில் கேஸ் கம்பெனி ஒன்று இருக்குது, அதை அடிச்சிட்டாங்க. எங்கேருந்து ஹவுதீஸ் எங்கே இருக்காங்க? துபாய் இல்லை, இது ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல இருக்கு, சவுதி அரேபியா. ஆமா, இப்போ இங்க இருந்து அல் ஜுபைல் எப்படின்னா இங்க இருந்து அப்கேக்கு இல்ல தமாமு தாரான் ஏர்போர்ட் இருக்கும். அப்படி நேரம் அப்படி போனா குவைத்துக்கு போற வழியில ஜுபைல், அதுக்கப்புறம் காஃப்ஜி குவைத்து. அப்போ ஜுபைல் வந்து அடிக்கிறேன்னா இந்த கடைசி கிட்டத்தட்ட 1800 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் தாண்டி அங்கேருந்து வந்து இங்க அடிச்சிருக்காங்க. அது ஏன்னா ஏன் இந்த தூரத்தை சொல்றேன்னா, இவ்வளவு தூரம் ஆனாலும் ப்ரிசைஸ்டா நாங்க கேஸ் கம்பெனியை அடிக்கிறோம் அப்படிங்கிறது ஹவுதீஸ். ஜிசான் வந்து பக்கத்துல இருக்கு. இப்ப ஜிசான் வந்து இன்னும் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஜிசான் வந்து சவுதியில இல்ல, நான் சொல்ற பூரா சவுதி தான். ஜுபைலும் சவுதி, ஜிசானும் சவுதி. இது வந்து ஏமன் பார்டர் பக்கத்துல வருதோ. அதான் ஏமன் கரெக்டா பார்டர். ஆக்சுவலா ஜிசான் வந்து ஒரிஜினலா ஏமன். ஆக்சுவலி சவுதியினுடைய பிரதான எந்த நகரம் ஏமன் பார்டர்ல டச் பண்ணுது? எது நகரமா? பெரிய நகரம். இப்ப நீங்க 2-3 இடம் ஜிசான் வந்து அந்த பார்டர் இதுக்கு முன்னாடி வந்து ஏமன்ல இருந்தது. சண்டை போட்டு ஒரு கட்டத்துல பிடிச்சாங்க. அது ஏமனுடைய இடம் தான் பிடிச்சாங்க. அப்புறம் வந்து சவுதியில இருக்கு. அதாவது நீங்க செங்கடல் பக்கம் எடுத்தீங்கன்னா இங்க வந்து ஜிசான், அதுக்கப்புறம் வந்து அந்த அபா ஏர்போர்ட் கொஞ்சம் உள்ளுக்குள்ள இருக்கு, அப்புறம் யான்பு, ஜெத்தா, யான்பு மிகப்பெரிய அவங்களுக்கு முக்கியமா எல்லாமே ஸ்டோரேஜ்ல இருந்து சென்டர் பார்ட் 3 ஐட்டம் 4 ஐட்டம். ஒன்னு வந்து ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்ற ஆயில் ஃபீல்டு அங்கதான் இருக்கு. நிறைய இடத்துல யான்புல ஒன்னு இது யான்பு. ஆமா, யான்புல ஜிசான்ல ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஆயில் ஃபீல்டு, அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜ் டேங்க், ரிஃபைனரி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பை ப்ராடக்ட்ல நிறைய இருக்கும். அது பை ப்ராடக்ட். அது மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் அங்கிருந்து தானே எடுத்து செல்லப்படுகிறது. இப்ப நமக்கே இதுல பிளாஸ்டிக் யூஸ் பண்றோம்ல, இது பெட்ரோலியம் ப்ராடக்ட். எல்லாமே நீங்க பெட்ரோலியம் ப்ராடக்ட் இல்லாத உலகமே இல்ல. அது இல்ல பேசிக் ரா மெட்டீரியல். கடைசியில வந்து கச்சடாவா கீழே விழு பாத்தீங்கல்ல, அதுதான் ரோடு போடுற தாரு. கடைசியா வந்து கச்சடாவை வந்து கனகலன்னு ஒரு மாதிரி கருப்பா கீழே போகும் பாத்தீங்களா, அதான் அஸ்பால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தார். ஓகே, இந்த மாதிரி இதுல வந்து முக்கியமா சவுதி அரேபியாவோட இதயம் வந்து ஒரு 5 இடத்துல இதயம் இருக்கு. யான்பு, ஜிசானு, அப்புறம் இந்த ஆரம்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய 2 இடத்துல. ஆரம்கோங்கிறது வந்து அது ஒரு இடத்தின் பேரா, கம்பெனி பேர். அதாவது முன்னாடி ஆரம்கோனா இது அரேபியன் அமெரிக்கன் அப்படின்னு சொல்லி வரும். அதோடைய மொத்த வேல்யூ 1.8 ட்ரில்லியன் 180 லட்சம் கோடி. ஆமா, அதுதான் உலகத்திலே பெரிய ரொம்ப பெருசு. முன்னாடி பேரும் ஆரம்கோ, இப்ப சவுதி ஆரம்கோன்னு பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா அரேபியன் அமெரிக்கன் வரும் அது ஆக்சுவலா. ஓகே, அதுல வந்து ஆரம்கோ வந்து இந்த தலைநகர் இருக்கு இல்லையா, ரியாது, அது பக்கத்துல இருக்கு. பிளஸ் வந்து ராஸ்தனூரான்னு சொல்லி ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் இருக்குல்ல, அங்க இருக்கு. அது
அது இல்லாம இங்க வந்து ஜுபைல் ஃபைப்ராய்டு இந்த மாதிரி ஒரு 4-5 இடம் சவுதிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். அவங்களே இப்போ எவ்வளவு முக்கியனாலும் இங்க இருந்து சரக்கு வெளியே கொண்டு போகணும்ல. அததான் வெளியே கொண்டு போறது கெர்மூசுலயே போவாது. கர்மூஸ்ல பிளாக் பாபல் மந்தபு காலி, சூயஸ் கால்வே அடி. சூயஸ் முடிஞ்சு. சூயஸ் கரெக்டா எந்த இடத்துல வருது? எந்த இடத்துல வருதுன்னா இப்ப வந்து பாபல் மந்திப் வந்து சவுத் சைடு, செங்கடல். செங்கடலோட தெற்கு பக்கம். தெற்கு. அந்த பாபல் மந்திப் வெளியே வந்தா ஏடன் வளைகுடா. ஓகே, சோ ஏடன் வளைகுடால இருந்து உள்ள போனா பாபல் மந்திப் நேர செங்கடல் போய் முற்ற இடம் இருக்குல்ல, அது வந்து லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா இந்த இடம் இருக்கு, அது எகிப்து. அந்த எகிப்துல உள்ளுக்குள்ளதான் அந்த தோண்டி போயிட்டு, அதாவது அது வந்து ஆர்டிபிஷியலா தோணுது. ஆமா, ஆனா அது எகிப்துக்கு 1 லட்சம் கோடி வருமானத்தை தருது. ஆமா, வருஷத்துக்கு 1 lakh crores வரும். ஆமா, 12 பில்லியன் கரெக்ட் தான். கொஞ்சம் கூட சரி, 1 லட்சமோ 1.25 லட்சம் கோடின்னு வைக்கலாம். அங்க வந்து அங்க போகுது இல்லையா, அங்க போற இடத்துல நார்த்து செங்கடல் இருக்கு இல்லையா, அதுல ஒரு சவுதி ஆயில் டேங்க் வந்து 3 நாளைக்கு முன்னாடி அடிச்சாங்க. அடிச்சா சவுதியை வந்து எங்கேயுமே நகர விடாம இது பண்ணிட்டாங்க. எப்படி நகரும்? அப்ப சவுதி சும்மா இருப்பானா? அப்ப என்ன பண்றாங்க, சவுதியோட மிலிட்டரி ஆட்கள் இங்க வந்து நஜ்ரானா அந்த பக்கம் வந்தாங்கல்ல, அதை போட்டு அடிச்சு வந்து கிட்டத்தட்ட 40-45 பேர் வந்து அவங்க அவுட்டு. பொதுமக்கள் வந்து ஒரு 10 பேர் 11 பேர் 17 பேர் சம்திங் அவுட்டு அப்படின்னு பிரச்சனை வந்துச்சு. எது வந்தாலும் அடிப்போம்டா அப்படின்னு சவுதியை வந்து கலங்கடிக்கிறாங்க. அவன் சவுதி என்ன பண்ணிட்டான், எப்ப நம்ம தனியாலாம் ஒன்றும் செய்ய முடியாது, அமெரிக்கா வந்து அவங்களே காப்பாற்ற முடியல, இஸ்ரேலை நம்ப முடியாது, முடிஞ்சு போச்சு, இனி வந்து ஆபிரகாம் கடை என்னம்மா அது பிரச்சனை இல்லை, நாங்க வந்து நியூக்ளியர் இது வச்சிருக்கக்கூடிய பாகிஸ்தான், அதுக்கப்புறம் வந்து 5th ஜெனரேஷன் இது வச்சிருக்கக்கூடிய துருக்கி வந்து ட்ரோன்ல வந்து வேர்ல்டு நம்பர் 1 1 அல்ல 2. இப்ப ஏன்னா இப்ப 1 வந்து இவன் ஆயிட்டான், ஈரான் ஆயிட்டான். ஓகே, இப்ப அந்த ரேஞ்சில டாப்ல இருக்காங்க ஈரான். சிந்தூர் இந்த இந்தியாவில் ஒரு யாரும் இருக்கும்போது துருக்கி தான் அவங்க சப்போர்ட் பண்ணான். யாருக்கு? பாகிஸ்தான். ஆமா, அது இன்னொன்னு துருக்கி, இவங்க 2 பேரும் சேர்ந்துருக்காங்கல்ல. எப்படின்னா துருக்கி மாதிரி உலகத்துல நம்பர் 1 டுபாக்கூர், ஓகே, பச்சோந்தி யாரும் கிடையாது. ஆனா அவன் எர்டோகன் பெரிய கல்ல, உலகத்தின் நம்பர் 1 பச்சோந்தி. அவர் எதுலையுமே சேர மாட்டார். நாளைக்கு திடீர்னு பார்த்தா பாலஸ்தீனமா இஸ்ரேல வந்து சத்தம் போட்டு அடிச்சுக்கிட்டே 2.5 வருஷமா வார்த்தையால அடிக்கிறது, வார்த்தையால ஆறுதல், வார்த்தையால பணம் எந்திரிச்சு அப்படியே பிரஷ்ல பல்லு வலிக்கிட்டு என்ன பண்ணா, நான் வந்து இஸ்ரேல கண்டிக்கிறேன், வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயுதத்தை அனுப்புவாங்க, பெட்ரோலிய இது அனுப்புவாங்க, எல்லாம் பண்ணுவேன். ஸோ அவனை நம்ப முடியாது. ஆனா அவனுக்கு வேற வழி இல்லை. ஆனா இதுல ஒரு விஷயம், இவர்கள் இஸ்லாம் பத்தி பேசுறாங்க. யாரு? இந்த துருக்கி, UAE, இவர்கள் அனைவருமே, சவுதி அரேபியா, எல்லாருமே ஏதாவது வழியில யூதர்களுக்கு ஆதரவாகத்தானே இருக்காங்க. நீங்க யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பேசுறீங்க, இந்தியாவில இருந்து ஆயுதம் கொடுக்குற இந்தியாவுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. இந்தியா வந்து வியாபாரம் பண்ண வியாபாரம். ஆனா ஆர்டர் கொடுக்குறாங்க. இவன் எப்படி, அதாவது சொந்த மக்களை, ஒரு சின்ன பையன் கஞ்ச வாங்கி பசியில வாங்குறான், அவனை வாங்க சொல்லி கையை பிடிச்சி ஊத்தி போகும்போது சுட்டு சாடிக்கான். இத பார்த்து உலகமே சகிச்சு போய் நிக்குது. அவனுக்கு இவன் ஆயுதத்தை கொடுக்குறான். இன்னொன்னு, நம்ம மக்களுக்கு ஒரு இது இருக்கு, என்ன ஒரு வியாதி இருக்கு, என்ன தெரியுமா? இந்தியா ஆயுதம் தயாரிச்சு ஈரானுக்கு கொடுத்தா வாழ்க. ஏன் அந்த ஆயுதம் வந்து என்ன வளமா உண்டாக்குறதா? எல்லா ஆயுதமும் கொலை பண்றதானே, மக்கள் அழிக்கிறதானே. ஸோ அதனால இதை விட்டுட்டு நீங்க துருக்கியை சேர்த்துருக்காங்க, பாகிஸ்தானை சேர்த்துருக்காங்க, சேர்த்து மெக்கா அக்ரிமெண்ட் ஒன்று போட்டாங்கல்ல, அது வெள்ளிக்கிழமை போட்டாங்க. ஆமா, புனிதமான நாள் அப்படின்னு போட்டாங்க. 3 பேரும் வந்து நின்றாங்க பெரிய அந்த இது. ஆமா, இந்த இஹ்ராம் கட்டுறதெல்லாம் அப்படி ஒரு வெள்ளையாம் கட்டி. ஆமா, என்ன மக்கா உள்ள போனா அந்த இஹ்ராம் ட்ரெஸ். ஆமா, இப்ப நீங்க மக்கா ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க மக்கா போயிருக்கீங்களா? நான் போனேன். நான் வந்து உம்ரா பண்ணியிருக்கேன், மக்கா போயிருக்கேன். தெரியாது. அங்க வந்து ரொம்ப சிம்பிள், என்ன தெரியுமா? உலகத்துல வேற ஒண்ணுமே இல்லை, எனக்கு 2 வெள்ளை உடையதான், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு கையை தூக்குறதா. அது கடவுள் முன்னாடி கையை தூக்குறது. ஓகே, சரண்டர். எனக்கு இந்த உலகத்துல எனக்கு ஒண்ணுமே இல்லை, இந்த 2 ட்ரெஸ் மட்டும்தான். கடைசியில கபர்ல போகும்போது இந்த 2 ட்ரெஸ்ஸை வந்து சுத்தி போட்டு இன்னும் உள்ள போட்டுருவாங்க. அப்படிங்கிறத உயிரோட இருக்கும்போது லட்சம் கோடி இருந்தாலும் அரைஞ்சாங்க அறுத்து, அவ்வளவுதான், கையில மோதிரம் இதெல்லாம் எல்லாத்தையும் அறுத்து அப்படியே தண்ணிய ஊத்தி ஒரு வெள்ளை துணியை சுத்தி, அதை வந்து நம்ம உயிரோடு இருக்கும்போது நமக்கே உணர்த்தக்கூடியதுதான். நம்ம வந்து மெக்கால உம்ராவோ ஹஜ்ஜோ போகும்போது பயன்படுத்தக்கூடிய இஹ்ராம் ட்ரெஸ். அவ்வளவுதான். ஓகே, அந்த ட்ரெஸ் அது போட்டு எல்லாம் பண்ணாங்கல்ல. என்னமோ சொல்ல வந்தீங்க இப்போ இடையில? இல்ல, அதைத்தான். சரி, சொல்லி முடியுங்க. சரி, இப்போ இப்படி பண்ணாங்கல்ல, இது இந்த கையெழுத்து நீங்க யார்டா போடுறீங்க அப்படின்னு கையெழுத்து போட்ட மை ஈரம் காயறதுக்கு முன்னாடி
திரும்ப ஜிசான் அந்த பார்டர் இருக்குல்ல, மிச்சம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அங்க போட்டு அடிச்சு இப்ப நம்ம பேசிட்டு இருக்க வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்கு ஜிசான். அதோட இதெல்லாம் இருக்கு. ஜிசான் என்பது சவுதி அரேபியாவில் சவுதி அரேபியா ஏமன் பார்டர். சரி, இப்ப நம்ம இதோட நிறுத்திக்கலாமா? வேற ஆமா. ஏதாவது செய்தி உண்டா? ஆமா, இதுல வந்து அஹ், சைனா என்ன பண்ணிட்டாங்க, இது போற போக்கில் இந்த தகவல்லையே சைனா வந்து அமைதியா ஒதுங்கி இருந்தாங்கல்ல, இப்போ அமெரிக்காவோட தலை மேல வந்து உட்கார்றாங்க. சரி. என்னன்னா, மவனே கியூபா வந்து எங்களுக்கு பிசினஸ் பார்ட்னர், நீங்க வந்து வெனிசுலால வந்து நாங்க 1.7 ட்ரில்லியன் வந்து invest பண்ணிருக்கோம். டெய்லி 9 லட்சம் பேர் வந்துருச்சு ஆமா, இப்ப நிறுத்திட்டாங்க, ஸ்குவாட். இப்போ சைனா கொடுக்குறாங்க. இப்ப என்னன்னா, இன்னைக்கு ஒரு செய்தி நேனு அல் ஜசீரால பார்த்தேன். ம். வெளிப்படையாக ரஷ்யாவும் சீனாவும் ஸ்டாண்டா நின்ட்டாங்க. ஆ, ஏன்னா இப்போ வந்து கதை முடிஞ்சிட்டுன்னு தெரிஞ்சிட்டு. ஆமா. அமெரிக்கா கதை முடிஞ்சுது. அமெரிக்கா கதை முடிஞ்சு. ஆனா அமெரிக்கா கை ஓங்கி இருந்தா இவன் பின்னாடி வந்துருவான். ஏன்னா அமெரிக்காவை காலி பண்ணதுல மிகப்பெரிய பங்கு இவங்க 2 பேருக்கும் மறைமுக பங்கு. மறைமுக. ஏன்னா சேட்டலைட்டை கரெக்ட் ஈரானை முன்னாடி விட்டுட்டு அதுல ஆ. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிருவோம். சொல்லு. ஓகே. குவைத்துல ஆ. அமெரிக்க எம்பசி பக்கத்துல ஆ. வந்து சிஏவா சிஐஏ உளவாளிகளா காலி பண்ண அது குவைத்தில் இல்ல, அது சொன்னோம். குவைத்தில் இல்ல, குவைத்துல சவுதி அரேபியா, சவுதியில சவுதியில ரியாதுல. அது வந்து குவைத்துல இல்ல, தப்பா சொல்லிட்டேன். அதுல அதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய சேட்டலைட் கெம்மட்டியம். ஓகே. கெம்மெட் நாட் பட், அதான் கெமட்டியம். ஓகே. அது யார் கொடுத்தானா? ரஷ்யா. ம். அதுதான் வந்து அமெரிக்காவே ஆடி போயிட்டான். எப்படி இங்க வந்து சிஏஏவை எப்படி கண்டுபிடிச்சாங்க? அது எப்படின்னா எங்க இருந்தாலும் யாருக்கும் தெரியாது. இப்ப இந்த இடத்துல வந்து துபாயில் நடந்த முன்னாடி சிஏ எப்படி இருப்பான் தெரியுமா? அங்க ஒரு ஹோட்டல் நடத்திக்கிட்டே இருப்பான். ஆமா. ஹோட்டல்ல சப்ளை இருப்பான். அவன் அவ்வளவு பேர் சிஏ இருப்பான். இதை எப்படி கண்டுபிடிச்சு 50 பேரை சாப்பிடுச்சான்? இல்ல, இந்த 2 விஷயத்த சொல்லி முடிச்சிருவோம். என்னன்னா, துபாயில முக்கியமான ஆட்கள் இருக்காங்கல்ல, அமெரிக்காவோட ஆட்கள், அவங்க வந்து ஹோட்டல் தங்கியிருந்தாங்க. அங்கெல்லாம் ஹோட்டல்லாம் போட்டு அடிச்சாங்க. ஓகே. எப்படி அது நீங்க ஏற்கனவே சொன்னீங்க. எப்படி தெரியுமில்ல? பாம் ஷோரா என்னமோ சொன்னீங்க. இல்ல, அது பாம் ஜுமேரா. எப்படி தெரியுமில்ல? அவங்க வந்து மறைஞ்சு ஒளிஞ்சிருப்பாங்க, பசிக்கும்ல, அவங்க வந்து இதுல ஆர்டர் பண்ணுவாங்க. எது ஜெப்டோ மாதிரி அங்க வந்து ஆப் இருக்கு, அதை பார்த்துட்டு அதை வந்து ஆர்டர் பண்ண, யாரு, என்ன பேரு, என்ன மொபைல், சைனா வந்து உடனே எடுத்து போட்டு எப்பா இவன் இங்க தங்கியிருக்கான். எவ்வளவு நுணுக்கமா கொடுத்துட்டான். அதாவது என்ன இதுல ஒரு செய்தி சார் உங்கள்கிட்ட நிறைவா பயந்துக்கிறேன். இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்போ இந்த மொசாத்துல இவங்க அடி வாங்கி எல்லாத்தையும் இழந்தாங்க. ஆமா. இப்போ மொசாத்துக்கும் சிஐக்கும் வந்து இப்ப நேத்து மொசாத்துக்குள்ள டேவிட் பர்னேக்கு அப்புறம் ஒருத்தர் அவர் பேர் மறந்துட்டு சரி 3-4 அதிகாரியை வெளியே தூக்கிட்டாங்க. 3 நாளைக்கு முன்னாடியே இப்ப 3 நாளைக்குள்ள பயங்கர கலவரம். ஏன் தெரியுமா? இந்த ரெஜிம் சேஞ்சில அவங்க தான் பிளான் பண்ணிருக்காங்க. அது டோட்டல் ஃபெயில்டு. ஆமா. அதனால எல்லா அதிகாரிகளும் மாத்திட்டாங்க. முன்னாடி பேசியிருந்தோம். இரண்டாவது, ஈரான் இப்போ உளவு அமைப்புல மிகச்சிறப்பான அளவுல வந்துருக்காங்க. ஏற்கனவே மிகச்சிறப்பான அமைப்பு தான். அத பின்னுக்கு தள்ளி இவங்க மேல உட்கார்ந்து இருந்தாங்க. இப்போ மாறிடுச்சு. இப்போ இதோட சேர்த்து இந்த துபாயில வந்து எப்படி கண்டுபிடிச்சான்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி நம்ம ஊர்ல சென்னையில ஓகே ஒரு மிகப்பெரிய சேட்டலைட் நிறுவனம் அவங்க வந்து என்ன பண்ணாங்க தெரியுமில்ல? அதை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. நான் கேள்விப்பட்டு ரொம்ப ஆடி போனேன். என்னன்னா, ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நல்ல ஒரு பெரிய சேட்டலைட் செய்தி சேனல், அப்புறம் எல்லா ஜெனரல் சேனல் ஓகே நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு முன்னாடி சாதாரண ஒரு பொட்டி கடை. ஓகே. அந்த பொட்டி கடை யாரோட தெரியுமா? அந்த சேனலோடது. ஓகே. என்னன்னா, ஒரு பொட்டி கடையில் சாதாரண ஒருத்தர் வந்து பீடி சிகரெட்டு, அது முட்டாயி, லொட்டு லோஸுக்கு இப்போ கேக்கு இதெல்லாம் வச்சு சாதாரண இருப்பாங்க. அங்கே வந்து உள்ள வேலை பார்க்குற ஆட்கள் நேர வந்து இங்கே இப்போ வந்து இதை எடுத்து தம்மடிச்சு பேசிட்டு இருக்கும்போது, ஏப்பா இவர் எம்டி இடக்கார் இப்படி பண்ணுறாரு, அந்த அவன் இப்படி பண்ணுறா, இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு பேசுவாங்க இல்லையா? அதை பூரா கேட்டு நோட் பண்ணிட்டு எம்டிக்கு தொடர்ந்து சொல்ல வேண்டிய வேலை அந்த பொட்டி கடை ஓனருக்கு. எப்படி உழவு வச்சிருக்காங்க யோசிச்சு. சென்னையில நான் வந்து அந்த பொட்டி கடை போயிருக்கேன். அதான் விஷயம் எப்படின்னா, எந்த அளவுக்கு எப்படி, அதாவது சந்தேகமே வராது யாருக்கும். இது வந்து உளவு நிறுவனம் இப்படி வச்சுக்கான், பெகாசஸ் வந்து எப்படி வைப்பான். ஆனா இவனுலே இப்படி வச்சா அவன் எப்படி வச்சிருப்பான், எப்படி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி. அதனால இப்ப என்னன்னா, மொத்தத்துக்கு இப்போ ஓவராலா கொஞ்சம் அமைதி இருக்கு, பீஸ்க்கு நான் வந்து தயாரா விட்டு அமெரிக்கா இறங்கி வர மாதிரி வர்றாங்க. ஆனாலும் ஒரு சந்தேகத்தோடையே நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கலாம். சென்னைக்குள்ள செய்திகள் இவ்வளவுதான். ஆமா. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஹெர்மூஸ்ல சில பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஆமா. குவைத்துக்கும் அதாவது சவுதிக்கும்
ஹவுதிகளுக்கும் மோதல், ஆமா சவுதி அரேபியா பிசினஸ் ஃபுல்லா லாக் ஆயிட்டு ஆமா ஆஹ், இஸ்ரேல் வந்து தனித்து நாங்க அடிக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கருத்து மாற்றம் வந்துட்டு வந்துருச்சு. அமெரிக்கா நடிக்கிறதா உண்மையா ஆமா பல கேள்விகள் நிக்கிறது. ஆமா அதுல அந்த கப்பல்ல 5000 பேர் சிக்கப்பட்டு கொண்டார்களே, அது ஒன்று இருக்கு. அதுல ஒண்ணு உறுதி உறுதி செய்யப்படவில்லை. செய்யல, ஆனா நமக்கு தொடர்ந்து செய்தி வந்துட்டே மொஜித்தபா போட்டோவும் வெளியே வந்துருச்சு, வீடியோ, வீடியோ அதுவும் உறுதி செய்யப்படவில்லை. ஆமா இதெல்லாம் பல செய்திகளை இன்னைக்கு நிறைய பேசியிருக்கோம். பேசியிருக்கோம். மீண்டும் அடுத்த செய்தியில சந்திப்போம். நன்றி சார்.